வெல்கம் டு அஞ்சனா சுபே ஆடியோ நாவல்ஸ். இன்னைக்கு நம்ம கேட்க போகிற ஒலி புத்தகம் மீண்டும் வந்த சிலையே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க அஞ்சனா சுபே ஆடியோ நாவல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, கதைக்குள்ளே போகலாமா? மீண்டும் வந்த சிலையே. கதையின் குரலாய் நான் உங்கள் ஆட்சி கிருத்திகாராஜ். அத்தியாயம் 3. கூடலூரில் இருந்து சென்னை கொண்டு வந்த கல்வெட்டு நகல்களை மொழிபெயர்த்து டிஜிட்டல் முறையில் ஒளிப்பதிவாக்கி இணையத்தில் பதிவேற்றவும் மூல ஓலைச்சுவடிகளை பாதுகாத்து அறிவியல் ஊடகங்கள் மூலம் பதிப்பிக்கும் பணியிலும் சர்வேஸ்வரனின் அகழ்வாராய்ச்சி குழு ஓலைச்சுவடி பிரிவுடன் சேர்ந்து பரபரப்பாக ஈடுபட்டிருந்தனர். இதற்கிடையில் அவர்களை இடியாக தாக்கியது அந்த அதிர்ச்சி செய்தி. அதை கேட்டு அடுப்பில் வைத்த பாலாக வெஞ்சனம் கொண்டு பொங்கிவிட்டாள் மாதங்கி கடுஞ்சினத்துடன். இந்த உலகத்தையே வந்த மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்லப்படுற இனத்தோட அடையாளத்தையே கருவறுக்க பார்க்குறானுங்களே, இவனுங்களை எல்லாம் சும்மா விடலாமா சார் என கொந்தளித்தவளை சமாதானப்படுத்த முடியாமல் சர்வேஸ்வரனும் நித்யாவும் விழித்து கொண்டிருந்தனர். அவள் கோபத்தில் உள்ள நியாயம் புரிந்தும் ஒன்றும் செய்ய முடியாத தங்கள் நிலையை அறவே வெறுத்தான் சர்வேஸ்வரன். காரணம், இந்திய தொல்பொருள் ஆய்வுக் கழகத்தின் கல்வெட்டியல் பிரிவு நம் நாடு முழுவதும் கணக்கெடுக்கப்படும் கல்வெட்டுகளில் இருந்து கிடைக்கும் கல்வெட்டு தகவல்களை நகல் எடுத்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இணையத்தில் வெளியிடும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றது. அதன் பிரிவு சில வெளி மாநில நகரங்களான புதுடெல்லி, மைசூரு போன்ற இடங்களில் இயங்கி வருகிறது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னர் அது சம்பந்தமாக ஒரு முக்கிய கலந்தாய்வுக்காக அந்நிறுவனத்தின் மைசூரு அலுவலகம் சென்று இருந்தாள் மாதங்கி. அப்போது மணி மதியம் 1 நெருங்கவும் கலந்தாய்வு கூட்டத்தின் உணவு இடைவெளி அறிவிக்கப்பட்டது. பசி வயிற்றை கிள்ள அவந்திகாவை இழுத்துக்கொண்டு அலுவலக உணவகத்திற்கு சென்றாள் மாதங்கி. ஐய, இங்க சாப்பாடு நல்லாவே இருக்காதுன்னு பேசிக்கிட்டாங்க மாது, வா இங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு பெரிய கேன்டீன் இருக்கு, அங்கு போயிடலாம் என்று மொழிந்த தோழியை பசி நேரத்துல அலக்கழிக்கிறாளே கிராதகி என திட்டினாலும் மறுக்காமல் அவள் எழுத்து இழப்புக்கு சென்றாள் ராஜமாதங்கி. சிமெண்ட் ஷீட்கள் வேயப்பட்ட பெரிய மெஸ் போன்று காட்சியளித்தது அவந்திகா அழைத்து வந்திருந்த கேன்டீன். அண்ணா 2 பிளேட்டு சாம்பார் என்ன கொடி? அண்ணா 2 பிளேட் சாம்பார் சாதம் கொடுங்க என ஆர்டர் செய்துவிட்டு நின்றவளின் கண்கள் தன் சுற்றுப்புறத்தை ஆராய்ந்தது. மக்கள் சிலர் வாங்கிய உணவுகளை வெட்ட வெளியில் ஆங்காங்கு அமைந்த கல்மேடை போன்ற அமைப்பில் நின்று கொண்டே உணவருந்தி கொண்டிருந்தனர். பணத்தின் பின்னால் ஓடும் இந்த அவசர யுகத்தில் உட்கார்ந்து உண்ணக்கூட நேரமில்லாமல் போனதை எண்ணி தனக்குள் நகைத்து கொண்டவளிடம், தெளிக்கோலமா இந்தாங்கம்மா என்று அவள் கேட்ட உணவை நீட்டினார் கடை பணியாளர். அதை வாங்கி கொண்டு ஒரு ஓரமாக அமைந்திருந்த கல்மேடையில் தன் உணவு தட்டை வைத்தபடி அவந்திகாவிடம் பேசியபடி உணவுண்ண ஆரம்பித்தாள். இங்க தமிழ் கல்வெட்டுகள் ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய கிடைச்சிருக்கிறதா சர்வேஷ் சார் சொன்னாரே மாதோ, ஆனா அப்படி எதுவும் இருக்கிறது போல தெரியலையே என யோசனையாக கூறிய அவந்திகாவிடம் உணவை வாயில் திணித்தபடி, அதான் அவந்தி எனக்கும் புரியல, இங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட கேட்டா சரியா பதில் தர மாட்டேங்கிறாங்க, ஒரே மர்மமா இருக்கு என்ற மாதங்கியின் குரலில் கொஞ்சம் ஆற்றாமை எட்டி பார்த்தது. அப்போது தவறுதலாக மேடை மேல் திறந்து வைத்திருந்த தண்ணீர் குவளை அவந்திகாவின் கைப்பட்டு சாய்ந்து மாதங்கியின் கைப்பையை நனைத்தது. ஐயோ சாரி மாது என அவந்திகா படபடக்க, இட்ஸ் ஓகே அவந்தி என தன் பையை மேடை மேல் இருந்த நகர்த்தியவளின் பார்வை எதேச்சியாக அந்த ஈர மேடையில் பதிந்தது. தான் கண்ட காட்சியில் உடலில் மின்சாரம் பாய்ந்தது போல மாதங்கி அதிர்ந்து நின்றதெல்லாம் சில நிமிடங்கள் தான். புருவங்கள் முடிச்சிட, அவந்தி இதை பாரு என தங்கள் எச்சில் உணவு தட்டை ஏந்தி இருந்த ஈர கல்மேடியை சுட்டி காட்டினாள் மாதங்கி. தோழி காட்டிய ஈரம் படிந்த கல்மேடியை உற்று நோக்கிய அவந்திகாவுக்கு பகீர் என்று இருந்தது. மாது, நம்ம தமிழ் கல்வெட்டுடி, எழுத பார்த்தா கண்டிப்பா சோழர் காலத்து கல்வெட்டு போலதான் தெரியுது என்றவளது கூற்றை ஆமோதிப்பது போல தலையாட்டினாள் மாதங்கி. இப்போது ஒருவித கூர்மையுடன் தங்களை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கும் கல்மேடைகளை அலசிய பெண்களுக்கு அவை அனைத்தும் அரிய தமிழ் கல்வெட்டுகள் என்று புரிந்தது. அது மட்டுமில்லாமல் மேலும் சில தமிழ் கல்வெட்டுகள் படிக்கட்டுகளாகவும் பயன்படுத்துவதை கண்டு மாதங்கிக்குள் ஒரு எரிமலையே வெடித்து சிதறியது. வெகுண்டெழுந்தவள் அந்த கேன்டீன் ஊழியர்களிடம் அது பற்றி கேள்வி எழுப்பி சத்தம் போடவும் அங்கு ஒரு சின்ன கூட்டம் கூடி விட்டது. யாக்கம்மா ಕೆಲ್ಸ ನಡೀತಾ ಇದೆ, ಇಲ್ಲಿ ಬಂದು ಏನಕ್ಕೆ ಕಿಚ್ಚದಾಯ್ತಿದ್ಯಾ, எதுக்குமா இப்படி பிசினஸ் நடக்கிற இடத்துல நின்று கத்துற என்ற உணவக உரிமையாளரிடம் அந்த கல்மேடைகள் பற்றி கூறி முறையிட்டாள். கொஞ்சமும் அலட்டி கொள்ளாத அந்த உரிமையாளரும், ಆರ್ಕಿಯಾಲಜಿ ಆಫೀಸ್ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬೇಡ, ಅಂದೇ ಇಟ್ಟಿರೋದು ಆ ಕಲ್ಲುಮಾ, ಅಧಿಕಾರಿ ಅನುಮತಿ ಕೊಟ್ಟು ಅದಕ್ಕೆ ಇದನ್ನ ಉಪಯೋಗ ಮಾಡಿಸ್ತೀವಿ.
ஆர்கியாலஜி ஆஃபீஸ் பக்கத்தில் வேண்டாம்னு சொல்லி போட்டு வச்சிருந்த கல்லுங்கம்மா, அதிகாரிங்க அனுமதியோடு தான் எடுத்து வந்து பயன்படுத்துகிறோம் என்றவரின் பேச்சில் மாதங்கிக்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. இதற்கு முன்னும் நாடு முழுவதும் கிடைக்கும் அரிய வகை தமிழ் கல்வெட்டுகள் முறையாக பதிப்பிக்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றது என்று சர்வேஸ்வரன் கூற கேட்டதுண்டு. இன்று அதையே தன் கண்களால் பார்க்கவும் எம் தமிழ் கல்வெட்டுகளின் இழிநிலைக்கு காரணமானவர்களை சும்மா விடுவதில்லை என மனதில் சூளுரைத்தாள். அந்த அலுவலக வளாகத்துக்குள் நீதி கேட்டு பாண்டியனின் அரசவைக்கு வருகை தந்த கண்ணகியாய் விரைந்தவளின் கண்களில் பட்டது அக்காட்சி. ஒரு சிலர் சில கற்பலகைகளை தூக்கி கொண்டு எங்கோ நடந்து சென்றனர். அதை பார்க்க பார்க்க எதுவோ சரியில்லை என்று அவள் மனம் இடித்துரைத்தது. சற்று இடைவேளை விட்டு அவர்களை அவந்திகாவுடன் பின்தொடர்ந்தாள் மாதங்கி. அந்த கற்பலகைகளை ஏந்தி சென்றவர்கள் ஒரு பழைய பொருட்கள் அடைத்து வைக்கும் கூடத்தில் அவற்றை அலட்சியமாக வீசிவிட்டு திரும்பி பார்க்காமல் சென்றனர். அவர்கள் சென்றதும் விரைந்து அவந்திகாவுடன் அவ்வறைக்குள் சென்றவளுக்கு கண்கள் இருட்டி கொண்டு வரும் போல இருந்தது. நெஞ்சு பொறுக்கதில்லையே இந்த நிலைக்கெட்ட மானிடரை பார்த்துவிட்டாள் என்று பாடிய முண்டாசு கவிஞனின் மனநிலையை ஒத்து இருந்த மாதங்கியை வரவேற்றது இதுவரை வேற்று மாநிலங்களில் கண்டெடுக்கப்பட்ட ஏராளமான தமிழ் கல்வெட்டுகள். கேட்பாரற்று பல தமிழ் கல்வெட்டுகள் உடைந்து சிதைக்கப்பட்ட நிலையில் கிடப்பதைக் கண்டு இரத்த கண்ணீர் வடித்தது மங்கையின் உள்ளம். எனினும் இரண்டில் ஒன்று பார்க்காமல் விடுவதில்லை என முடிவு செய்தவள் இது குறித்து அவர்கள் தலைமையகத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மேல் சர்வேஸ்வரனின் துணையுடன் புகார் அளித்தாள். அதற்கு சம்பந்தப்பட்ட அலுவலக அதிகாரிகள் அந்த அலுவலகத்தில் போதுமான கல்வெட்டியாளர்கள் இல்லாததால் பணி முடங்கியிருப்பதாக விட்டேற்றியாக பதில் கூறினர். இதற்கு மேல் அமைதி காத்தால் அந்த தமிழன்னை கூட தன்னை மன்னிக்க மாட்டாள் என்று முடிவு செய்து சட்டத்தின் துணை நாடினாள் ராஜமாதங்கி. சர்வேஸ்வரன் துணை நிற்க தமிழ் கல்வெட்டுகள் அனைத்தும் தமிழக அரசிடம் ஒப்படைக்க கோரி நீதி கேட்டு வழக்கு தொடுத்தாள். உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வம்பு, சும்மா இருக்க மாட்ட என்று தடுத்த பெற்றோர் நண்பர்களின் பேச்சு மாதங்கியின் கோபத்தை பன்மடங்காக அதிகரிக்க செய்தது. நீங்க வேண்டாத வம்புன்னு நினைக்கிறது எது? தமிழ் குடியோட வரலாற்றையும் நம்ம கலாச்சாரத்தையும் தொன்மையையும் எவனோ ஒருத்தன் உரு தெரியாம அழிக்கிறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? இப்படி கேள்வி கேட்காம சும்மா இருந்ததா மங்களதேவி கன்னியம்மன் கோயிலை மொத்தமா தாரவாத்து கொடுத்தோம் என்றவளது வார்த்தைகள் சவுக்காக மாறி சுற்றி இருந்தவர்களை பதம் பார்த்தது. அப்போதும் விடாமல், இது சினிமாவோ நாவலோ இல்ல மாதங்கி, நீ கேஸ் போட்டதால உடனே இந்தாங்கம்மா வச்சுக்கோங்கன்னு கல்வெட்டெல்லாம் தூக்கி கொடுத்துட போறாங்களா? சம்பந்தப்பட்டவங்க ஆள்பலம் பதவி பலம் படைச்சவங்க, கண்டிப்பா உனக்கு குடைச்சல் தருவாங்க என்ற நித்யாவின் பேச்சில் தோழிக்கான அக்கறை துணித்தது. தன் பங்குக்கு முகத்தில் கலவரத்தையே தேக்கிய வண்ணம், இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்குன்னு தோணுது மாது. கல்வெட்டுகளையே அழிக்க துணிஞ்சவங்களுக்கு நம்ம எம்மாத்திரம்? எதுக்கு வேலையில போற ஓனான நாமளே தூக்கி வேட்டிக்குள்ள விட்டுக்கணும் சொல்லு என்றான் நித்யாவின் பேச்சை ஆதரித்த அசோக். தன் நேத்திரங்களை கூர்மையாக்கி புருவங்கள் சுருங்க அவ்விருவரையும் பார்த்தவளின் இதழ்கள் ஏளனமாக வளைந்தது. திடீரென்று சம்பந்தமே இல்லாமல், கடார போர் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா அசோக் என்றாள் மாதங்கி. கேள்வி அசோக்கிடமிருந்தாலும் பார்வை நித்யாவை தொலைத்தது. நீ என்ன பைத்தியமா என்பது போல பார்த்த நண்பனிடம் ஒரு இளநகை சிந்தியவாறு தன் பேச்சை தொடர்ந்தாள் பாவை. அன்றைய இந்தோனேஷிய தீவுகளை ஆண்ட மன்னன் ஸ்ரீ விஜயன் கடல் கடந்து சென்ற தமிழ் வணிகர்களை பௌத்தம் தழுவ பணிக்க நம்மவர்களோ செத்தாலும் நமச்சிவாயம் என்ற பஞ்சாஜரத்தை தவிர சரணம் கச்சாமி என்று எங்கள் நாக்கு உச்சரிக்காது என்று மறுத்தனர். அவர்கள் தன் ஆணையை மறுத்த அகங்காரத்தில் ஸ்ரீ விஜயன் சிவனை நோக்கி கூப்பி அவர்களது கைகளில் வேலால் துளையிட்டு, இப்படியே சிவனை தொழுத்தபடி ஊர் போய் சேருங்கள் என்று அனுப்பிவிட்டான். ஊர் வந்து சேர்ந்தவர்களின் கையில் துளையிட்ட வேலை உருவிய பெண்ணும் கரங்கள் பிரிக்க இயலாது ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டது. இது பற்றி ராஜேந்திரனின் அவைக்கு வந்து முறையிட, தமிழன் மீது கை வைத்தவனை சும்மா விடுவதா என்று வெகுண்டெழுந்த ராஜேந்திர சோழன் கடாரம் வரை போர் தொடுத்து வென்ற கதையை அவர்களுக்கு கொஞ்சம் நினைவுபடுத்தினாள் ராஜமாதங்கி. அன்னைக்கு சோழன் நமக்கு ஏன் வம்புன்னு கண்டும் காணாம ஒதுங்கி போயிருந்தா இப்படி தமிழர் புகழ் தரணி முழுக்க ஓங்கியிருக்குமா? இல்லை நம்மோட அடையாளமான தமிழ் கல்வெட்டுகள் தான் தூர தேசத்துல எல்லாம் தடம் பதிச்சிருக்குமா என்றவளின் பேச்சுக்கு பதில் கூற முடியாது அசோக்கும் நித்யாவும் நின்றனர். அந்நேரம் அசோக்கின் தோள் தட்டி, எதில் நம்ம ஆளுங்க அரசியல் பண்ணல சொல்லு? உலகத்துல பிறந்த எல்லாத்துக்கும் இறப்பு தவிர்க்க முடியாத ஒண்ணு. ஆனா இறக்கிறதுக்கு முன்ன நம்ம பிறப்புக்கு ஒரு அர்த்தத்தை தேடிக்கணும் என்றான். அதுவரை அவர்கள் வாக்குவாதத்தில் தலையிடாமல் அமைதி காத்த சர்வேஸ்வரன் மேலும், இன்னைக்கு கேஸ் போட்டு நாளைக்கு நம்ம கல்வெட்டெல்லாம் கிடைச்சிட இது சினிமாவோ நாவலோ இல்லதான் என்று நிறுத்தியவன் நித்யாவை தீர்க்கமாக பார்த்து, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும் என்றான் நிதானமாக.
மேலும் நித்யாவிடம் நம்பிக்கையாக, நம்ம கிட்ட ஆள்பலம் இல்ல, அரசியல் செல்வாக்கு இல்லைன்னு யார் சொன்னா? ஏன் நம்ம மாநில அரசு கிட்ட உதவி கேட்போம் என்று சொன்ன மாதங்கி தொடர்ந்து வழக்கின் தீர்ப்பு ஒருதலைபட்சமாக வந்து அவளது தைரியத்தை ஆட்டம் கொள்ள வைத்தது. மேலும் தமிழ் கல்வெட்டுகளை ஒப்படைக்க மறுத்தவர்கள் அவற்றின் படி எடுத்த நகல்களை மட்டும் தமிழக அரசின் வசம் ஒப்படைப்பதாக கூறினர். சர்வேஸ்வரனுக்கு ஒரு விதத்தில் தமிழ் கல்வெட்டுகளை பாதுகாக்காமல் படியெடுக்காமல் தெளிவாக படிப்பதற்காக கல்வெட்டுகளை ஒரு காகித தாளில் பதித்தல், a process of stamping the inscriptions from the stone onto a piece of paper for a clearer read. பதித்தல் புறம் தள்ளியவர்கள் இப்போது நகலை கொடுக்க முன்வந்ததே பெரும் வெற்றியாக தோன்றியது. நீதிமன்றத்தின் தீர்ப்பில் அதிருப்தி அடைந்திருந்தாலும் தமிழ் கல்வெட்டுகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்கவும் இப்போது மைசூரில் உள்ள இந்திய தொல்பொருள் ஆய்வுக் கழகத்தின் கல்வெட்டியல் பிரிவை தமிழகத்தில் உள்ள ஊட்டிக்கு மாற்ற கோரியும் தமிழக தொல்லியல் துறை இயக்குனர் சுந்தரலிங்கம் மற்றும் அமைச்சர் விஜயாதித்தன் உதவியுடன் மேல்முறையீடு செய்தாள் மாதங்கி. தமிழ் கல்வெட்டு மேல கைய வைக்கிறதும் தமிழன் மேல கைய வைக்கிறதும் ஒன்னுன்னு காட்ட வேணாம் என்று கடாரப்போர் புரிந்த சோழனின் வழி நின்ற மாதங்கி முன்பை விட அதிக முனைப்புடன் வழக்கு சாட்சியங்களை சேகரிக்க ஆரம்பித்தாள். அவளுக்கு அரணாக நின்றான் சர்வேஸ்வரன். இதை அறிந்த மைசூரு கல்வெட்டு பிரிவு அலுவலக தலைமை அதிகாரி ஹர்ஷவர்தன் சீற்றம் கொண்டார். அவரும் அவர் கூட்டாளிகளான ஹரிபிரசாத் மற்றும் ஹிதேந்தர் சிங் மாதங்கியையும் சர்வேஸ்வரனையும் பழித்திருக்க தக்க தருணம் பார்த்து காத்திருந்தார். தாங்கள் புதிதாக தொடுக்க வழக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் தயார் செய்வதில் பரபரப்பாக மாதங்கி செயல்பட்டு கொண்டிருந்த நேரம் அது. அப்போது அவர்கள் குழுவை அழைத்த சர்வேஸ்வரன், மதுரை சுத்தி இருக்கிற அழகர் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்னு இன்னும் சில பழமையான கோயில் கல்வெட்டுகளை படி எடுக்க, நகல் எடுக்க தொல்லியல் தலைமையகத்திலிருந்து உத்தரவு வந்திருக்கு என்று இறுகிய முகத்துடன் ஏமினான். அவன் சொன்னதை கேட்ட குழு உறுப்பினர்களுக்குள் ஒரு சலசலப்பு. திதியன் மட்டும் தைரியமாக, 6 மாசத்துக்கு முன்னாடி தானே சார் அந்த கோயில் கல்வெட்டெல்லாம் ஸ்டாம்பிங் பண்ணி நகல் எடுத்து சேகரிச்சாங்க, இப்போ மறுபடியும் எதுக்கு சார் ஸ்டாம்பிங் எடுக்க சொல்றாங்க என கேட்டான். அதானே என்று அவன் பேச்சின் நித்யாவும் அசோக்கும் வழிமொழிந்தனர். மாதங்கிக்கும் சர்வேஸ்வரனுக்கும் கூட அவன் கூற்று மனதில் சில கேள்விகளை எழுப்பியது. அதற்கு விடை காண தங்கள் துறை உதவி இயக்குனரான வீர ராகவனை அவர்கள் அணுக முடிவு செய்தனர். தன் குழுவோடு அவரை சந்தித்த சர்வேஸ்வரன், இதுக்கு என்ன சார் அர்த்தம்? நம்ம துறை செழிப்பா இயங்குதோ அதான் ஸ்டாம்பிங் எடுத்த கல்வெட்டுகளையே 10 தடவை செலவு செஞ்சு ஸ்டாம்பிங் எடுக்க சொல்றாங்களோ என ஏற்ற இறக்கத்துடன் குரலில் நக்கல் ததுமி கேள்வி கேட்டான். அதில் நர நரவென்று தன் பல்லை கடித்த வீரராகவன், இங்க பாருங்க சர்வேஷ், இதுக்கு முன்னாடி அந்த கோயில்களை படி எடுத்த நம்ம மைசூரு கல்வெட்டு நிறுவனம் பல கல்வெட்டு தகவல்களை முழுசா தராம விட்டுட்டாங்க. அதனால அதை இப்போ படி எடுத்து தொகுத்து புக்கா வெளியிட சொல்லியிருக்காங்க என தனக்கு வந்திருக்கும் மேலிடத்தின் உத்தரவாணியத்தை அவர்களிடம் நீட்டினார். அதை படித்தவர்கள் வேறு வழியில்லாமல் அமைதி காத்தனர். மாதங்கிக்கும் சர்வேஸ்வரனுக்கும் இவர்களை இந்த வழக்கில் இருந்து திசை திருப்பும் பொருட்டு கையாளப்படும் யுக்தி இதுவென நன்கு புரிந்தது. இருப்பினும் வேறு வழி இல்லாததால் தங்கள் ஆய்வு பணியை மேற்கொள்ள மதுரைக்கு கிளம்ப ஆயத்தமானார்கள். அன்று பிரதோஷ நாள். திருவல்லிக்கேணி இஷ்டலிங்கேஸ்வரர் கோயிலிலிருந்து ஒலிபெருக்கியில் பாடிய தேவார பாடலின் ஒலியில் லேசாக துயில் களைந்தாள் மாதங்கி. அப்போது நெற்றியை நிறைத்த திருநீற்று பட்டையுடன் நுரை பொங்கும் ஃபில்டர் காப்பியை அவளிடம் நீட்டியபடி நின்றார் கிருஷ்ணவேணி. தேங்க்ஸ் வேணி பேபி என்று அவர் கன்னத்தில் முத்தமிட்டவளின் நாசியை நிறைத்தது ஃபில்டர் காஃபியின் மனம். மிடறு மிடராக அந்த காஃபியை ருசித்து கொண்டிருந்த மாதங்கியிடம், கல்யாணம் பண்ணி புருஷனுக்கு கொடுக்க வேண்டியதையெல்லாம் எனக்கு கொடுக்கண்ணு வேளங்கோ என்று நொடித்து கொண்டார் வேணி. ஒரு நம்மட்டு சிரிப்பை உதிர்த்த பேத்தியோ, என்ன செய்ய வேணி, உனக்கு ஒரு நந்தகோபன் சிக்கின மாதிரி எனக்கு ஒரு பலியாடு சிக்க மாட்டேனதே என்று பதில் உரைத்தபடி காஃபியை முழுதும் குடித்து முடித்தாள். சின்னவளின் படிப்பில், அடி கழுத என்ற வீட்டுக்காரர் பேரை விட்டா கூப்பிடுற நீ என்று அடிக்க துரத்தினார் வேணி. அவருக்கு அளவம் காட்டியபடி தப்பித்து எப்படியோ குளியலறைக்குள் சென்று புகுந்து கொண்டாள் சின்னவள். மாதங்கி பாம்பு தீண்டி பிழைத்ததை அவள் அரை தோழியும் சக பணியாளினியுமான நித்யா மூலம் அறிந்த நந்தகோபன் பேத்தியின் நலனை ஒரு முறை நேரில் பார்த்து உறுதி செய்து கொள்ள மனைவியுடன் சென்னை வந்திருந்தார். தான் தன்னிடம் இதை பற்றி தாய் தந்தைக்கு கூற வேண்டாம் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டவள் தகவல் தந்த நித்யாவை முறைக்கவும் மறக்கவில்லை. அறக்க பறக்க ஆயத்தமாகி வரவேற்பறை வந்த மாதங்கி வேணியின் கைமணத்தில் தயாரான ஆவி பறக்கும் இட்லிகளும் மல்லி சட்னியும் வரவேற்றது. தட்டில் இருந்து தலையெடுக்காமல் இட்லிகளை உள்ளே தள்ளி கொண்டிருந்த நித்யாவை பார்த்து, தட்டையும் சேர்த்து முழுங்கிடாத என கிண்டல் செய்தபடி தன் உணவில் கவனமானாள் மாதங்கி. தன் தாத்தனிடம் இனி அடுத்த 8 மாதம் பணி நிமித்தம் மதுரை செல்ல நியமான உத்தரவு வந்திருப்பதாக கூறினாள் சின்னவள்.
மதுரைக்கா போற? நம்ம மீனாட்சி அம்மன், கள்ளழகர் கோயில், செல்லாத்தம்மன் கோயிலுக்கெல்லாம் போனா மறக்காம சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்க கண்ணு என்று நீட்டி முழங்கியபடி சமையல் அறையில் இருந்து வெளிப்பட்டார் வேணி. ஆஹா, அப்புறம் என்றவளின் குரலில் வழியும் எள்ளல் புரியாமல் மேற்கூரையை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொண்டே, அதுவும் செல்லாத்தம்மன் கோயிலில் இருக்கிற கண்ணகி அம்மனுக்கு சக்தி அதிகம்னு கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம நியாயமா கேட்குற கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும் சக்தி படைச்சவடா அந்த ஆத்தா என பயபக்தியுடன் சொன்னார். ஏத தன்னோட வாழ்க்கைக்காக புருஷன்கிட்ட கேள்வி கேட்க தெரியாத சின்ன பொண்ணை சாமியாக்கிட்டு அவளுக்கு சக்தி அதிகம்னு உடான்ஸ் வேற விடுறியா பாட்டினி என்றாள் காட்டமாக. பூமியில வாழ்ந்தப்ப தனக்கு கிடைக்காத நியாயத்தை மற்றவங்களுக்கு தெய்வமா இருந்து தராடா ஆத்தா. ஆசைப்பட்டது கிடைக்காதவங்களுக்கு தான் அதோட அருமை பெருமை எல்லாம் தெரியும். கேள்விப்பட்டதில்ல என்ற பாட்டியின் பதில் மாதங்கிக்கு வெறும் பசப்பாகவே தோன்றியது. அதோடு நிறுத்தாமல் கங்காதரன் கூறியது அனைத்தையும் அச்சரம் பிசகாத நேரம் காலம் தெரியாமல் அப்படியே மாதங்கியிடம் ஒப்பித்தார் கிருஷ்ணவேணி. பேத்தி முகத்தில் வந்து போன உணர்வுகளை கண்களால் அளந்த நந்தகோபனுக்கு எங்காவது சென்று முட்டிக்கொள்ளலாம் போல இருந்தது. பேத்தி விஞ்ஞானத்தையும் அறிவியலையும் நம்பும் பகுத்தறிவாளி என்று நன்கு அறிந்ததால் மனைவியிடம் சற்று அமைதி காக்கும்படி கண்களால் கூறினார் நந்தகோபன். அதற்குள் கிருஷ்ணவேணியின் பேச்சு மாதங்கியின் பொறுமையை உடைத்தெறிந்திருந்தது. ஆமா, தெரியாம தான் கேட்குறேன். கண்ணகி அம்மனுக்கு சக்தி ஜாஸ்தினா அந்த அம்மனை மட்டும் கும்பிடுறது தானே? எதுக்கு ஊருக்கு ஒரு கோவில், வகைக்கு ஒரு சாமின்னு பிரதிஷ்டை செய்யணும் என்றவளின் குரல் எகத்தாளமாக ஒலித்தது. தன் தட்டில் இருந்த இட்லியை மல்லி சட்னியில் தோய்த்து வாயில் வைத்தபடி, இந்த சாமி ஜோசியமெல்லாம் மனுஷன் அவனோட சௌகரியத்துக்கு ஏற்படுத்திக்கிட்ட விஷயம் பாட்டி என்றவளின் பேச்சு மூத்தவளை கடுப்பேத்தியது. இதற்கு மேல் மனைவியையும் பேத்தியையும் பேசவிட்டால் ஒரு பிரச்சனை வெடிப்பது திண்ணம் என்பதை உணர்ந்த நந்தகோபன் மனைவியை முந்திக் கொண்டு, நம்ம புறக்கண்ணால கடவுளை கணிக்க முடியாததால சாமியே இல்லை, இதெல்லாம் உடான்ஸ்னு எப்படி முடிவு பண்ற? கடவுளை உணர என்னைக்காவது உன் அகக்கண்ணால நம்பிக்கை வச்சு முயற்சி செஞ்சு பார்த்திருக்கியா? ஒரு பொய்யான நம்பிக்கை இப்படி காலங்காலமா நிலைச்சு நின்று தழத்தோங்க முடியுமா? நீயே யோசி என்றவர் தொடர்ந்து, நம்ம எல்லாருக்கும் ஒரு கர்ம பதிவு உண்டு. அதை தொட்டு தான் குடும்பம், தொழில் எல்லாமே அமையும். ஜோசியம் எல்லாம் மொத்தமா பொய்ன்னு சொன்னா அந்த யுக்தியை சரியா கணிக்க தெரிஞ்சவங்கள இன்னும் நாம பார்க்கலன்னு அர்த்தம் என்று அழுத்தம் திருத்தமாக மொழிந்தார். அதற்கு சின்னவளோ, எது பரிகாரங்கிற பேர்ல இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போன்னு மக்களோட நம்பிக்கையை காசு பண்றதெல்லாம் தான் உங்க யுக்தியா என்றவளின் சூடான கேள்வி தன் மகனை நினைவுபடுத்த உரக்க சிரித்து விட்டார் நந்தகோபன். அதுக்கும் காரணம் இருக்குடா. ஒரு ஜாதகத்துல எந்த கோள் வீக்கா இருக்கோ அந்த கோளோட ஆதிபத்தியம் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போனா அங்க இருக்கிற கதிரலைகள் மூலம் நம்ம பிரச்சனை படிப்படியா குறையும் என்றவர் தான் படித்து கொண்டிருந்த நாளிதழை மடித்தபடி தொடர்ந்தார். உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்துல செவ்வாய் கிரகத்தோட பலம் கம்மியா இருந்தா பழனிமலை முருகனை கும்பிட சொல்லுவாங்க. காரணம், பழனி மலைக்கு செவ்வாயோட கதிரலைகளை வாங்கி எதிரொலிக்கிற சக்தி ஜாஸ்தி. அதுபோலதான் சந்திரனுக்கு திருப்பதி, புதனுக்கு மீனாட்சி அம்மன் கோவில், சுக்கிரனுக்கு ஸ்ரீரங்கம் என வரிசைப்படுத்தினார். அதை கேட்ட மாதங்கி இன்னும் அவரை வெறுப்பேற்றும் நோக்கில், ஆக ஒவ்வொரு கோயிலும் டயாபெட்டிஸ், கேஸ்ட்ரோ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் மாதிரின்னு சொல்லுங்க என்று கேட்டுக்கொண்டே சாப்பிட்டு முடித்துவிட்டு வாஷ் பேசினில் கை கழுவினாள். நந்தகோபனும் அப்படியும் வச்சுக்கலாம் என தன் கையில் இருந்த நாளிதழை டீப்பாயின் மீது வைத்தார். கிருஷ்ணவேணியின் முந்தானையில் தன் ஈரக்கையை துடைத்தவள், அப்போ சக்தி பலம் எல்லாம் உங்க சாமிக்கு இல்ல, அந்த சாமி இருக்கிற பூமிக்கு தான் இல்லையா என வினவி அவரை ஆழம் பார்க்க முயன்றாள் பேத்தி. நந்தகோபன் பேத்திக்கு பதில் கூற வார்த்தைகளை தேடிக்கொண்டிருக்க வேணி திடீரென்று அவள் நடத்தும் வழக்கை பற்றி வினவி பேச்சை மாற்றினார். இப்போது வார்த்தை கிடைக்காமல் தடுமாறுவது மங்கியின் முறையானது. கேஸ் நடக்குது, பார்க்கலாம் என குரல் மெலிய ஏம்பினாள் மாதங்கி. அந்நேரம் அவள் மனம் படும் பாட்டை அறிந்தது போல உதவிக்கு வந்தாள் நித்யா. பெரியவர்களிடம் தங்கள் வழக்கின் தன்மையை பற்றி மேலோட்டமாக கூறியவள் தற்போது மதுரைக்கு அவர்களை அனுப்புவது கூட வழக்கில் இருந்து திசை திருப்பும் முயற்சிதான் என்று கூடுதல் தகவலையும் தந்தாள். தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு பணிக்கு கிளம்பியவள், வேணி பேபி, உங்க கண்ணகி அம்மன் தான் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுற சூப்பர் உமன்ல. கொஞ்சம் உங்க ஆத்தா கிட்ட சொல்லி எதிர்கட்சி கேஸ் நடத்துறவன், கேஸ் போட்டவன்னு எல்லாரையும் 4 தட்டி தட்டி எங்க கல்வெட்டெல்லாம் வாங்கி தரது தானே என கண்ணம் கிள்ளி கொஞ்சி பரிகாசம் செய்தாள். அப்போது, உன் கோரிக்கையை யாம் ஏற்றோம், அதை நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி என்பது போல கிழக்கில் கவுளி அடித்து தன் இருப்பை உணர்த்தியது. நித்யாவுடன் புறப்பட்டு சென்ற பேத்தியை நினைத்து ஒரு நெடுமூச்சை வெளியேற்றிய மனைவியின் எண்ண ஓட்டம் புரிந்தது போல நந்தகோபன் லேசாக சிரித்து, எல்லாத்தையும் காலமும் அனுபவமும் பக்குவப்படுத்தி மாத்தும்னு நம்புவோம் வேணி என கூறிவிட்டு நகர்ந்தார்.
அன்றைய சம்பவத்துக்கு பிறகு எப்படியும் பேத்தியிடம் மல்லு கட்டி கங்காதரன் கொடுத்த ருத்ராட்சத்தை அணிய வைப்பது கடினம் என்று உணர்ந்த வேணி அவள் அறியாமல் அவள் கைப்பையில் அதை பத்திரப்படுத்தினார். அந்த வார இறுதியில் தன் முன்ஜென்ம சாசனத்தை பற்றி அறிந்து கொள்ள பயணமானாள் ராஜமாதங்கி. கதையில் அடுத்து என்ன என்பதை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திடுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.